என்னடா சிரிச்சிட்டு இருக்க? அதுவா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெயில் சென்ட் பண்ணலான்னு பார்த்தேன். அவங்க மெயில் எல்லாம் பார்த்தா சிரிப்பா வருது. சிரிப்பு வருதா? அப்படி என்ன மெயில் ஐடி வச்சிருக்கானுங்க? ஒவ்வொருத்த மேல சொல்லு. பண்ணி பண்டாரம். பூனை மணி. சார பாம்பு. மாட்டு ரவி. ஐயோ, அனிமல்ஸ் பேர பூரா அடமொழியா வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாம நீங்களும் மெயில் ஐடி வச்சிருக்கீங்களா? ஆமா. இல்ல சின்ன வயசுல ஓபன் பண்ண ஐடியா அப்படியே வச்சிருக்கீங்களா? ஆமா. இல்ல அது எப்படி மாத்துறதுனே தெரியாம இருக்கீங்களா? ஆமாப்பா, ஆமா. கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி எப்படி ஜிமெயில் ஐடியை சேஞ்ச் பண்றது நான் உங்களுக்கு சொல்றேன். மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூகுள் மெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு ரைட் கார்னரில் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வர செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே ஜென்ரலில் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் அண்ட் டிவைஸ் ப்ரிஃபரன்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெயிலை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. மெயில் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டா அந்த மெயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஒன்ஸ் ஜிமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணிட்டா நெக்ஸ்ட் 1 இயருக்கு உங்களால் திரும்பி சேஞ்ச் பண்ண முடியாது. இதனால உங்களோட கூகுள் மெயில், கூகுள் ஃபோட்டோ, வீடியோ, டாக்குமெண்ட் எதுவுமே டெலிட் ஆகாது. பழைய மெயில் ஐடி, புது மெயில் ஐடி ரெண்டுக்கு மெயில் பண்ணாலும் ஒரே இன்பாக்ஸில் தான் வரும். உங்கள் பழைய மெயில் ஐடி டெலிட்டும் ஆகாது. அந்த மாதிரி மெயில் ஐடியை யாராலும் திருப்பி கிரியேட் பண்ணவும் முடியாது. இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான அப்டேட்டுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு மொக்கையாக ஜிமெயில் ஐடி வச்சிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.